இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, மேகில மேஜிக். அப்படிதான் பார்க்க போறோம். அது என்னன்னா, நான் பொரிக்கஞ்சட்டி வச்சிருக்கேன். அதில கொஞ்சம் நெய் ஊத்திட்டு, ஒரு மேகி பாக்கெட் எடுத்து அத நல்லா நல்லா பொடி நொறுக்கி போட்டிருக்கேன். போட்டு பொன்னிறமா வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமா வறுத்ததுக்கப்புறம், அத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிடலாம். மாத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் நிலக்கடலை, தோல் நீக்கிற நிலக்கடலை கொஞ்சம் போடணும். அப்புறம் ஒரு பல்லாரி கட் பண்ணி போடணும். கொஞ்சமா மல்லி மல்லி இலை அதையும் போடணும். போட்டுட்டு அந்த பாக்கெட் மசாலா இருக்குல்ல, மேகி மசாலா இருக்குல்ல, அதையும் போடணும். அதையும் போட்டுட்டு கொஞ்சமா உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு அதுவும் போட்டு கொஞ்சம் தக்காளி சாஸ் அதையும் ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லெமனை அப்படியே லைட்டாக புழிஞ்சு ஊற்றணும். புழிஞ்சு ஊற்றிட்டு அப்படி நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி 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 அதை அப்படியே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நம்ம நிலக்கடலை போட்டிருக்கோமா, நல்லா அது மேகி வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம வறுத்ததுக்கப்புறம் அது ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும். அப்படி நம்ம அள்ளி சாப்பிட்டு வச்சுக்கோங்க, இந்த புளிப்பு அந்த காரம் எல்லாமே சேர்ந்து ஒரு டேஸ்ட் குடுக்கும். அப்படி ஒரு டேஸ்ட் குடுக்கும். இந்த மாரி பிள்ளைகளுக்கு செஞ்சு குடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொண்டான்னு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.